டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா டைரக்டர் ராஜ்குமாரை பத்தி தான் பேச போறோம். ரீசெண்டா அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே அவரை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் தேவயானி அவங்களோட பொண்ணுங்க ரொம்பவே நல்ல பேர் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா பாசிட்டிவா வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவர் வந்து பேச்சாலேயே நிறைய சர்ச்சைகளுக்கு ஆளாகிட்டு இருக்காரு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராஜ்குமார் அவர்கள் டைரக்டர் விக்ரமனுடைய அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அப்போ சூரிய வம்சம் படத்துல ஒரு சின்ன சீன்ல வந்து போவாரு. அதுல இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த படத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு தேவயானி மேல காதல் வந்திருக்கு. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து 2-3 படங்கள் ஒர்க் பண்ணும்போதுதான் உண்மையான காதல் வெளியாகி அதுக்கப்புறம் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து 2001ஆம் ஆண்டு 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கல்யாணம் தேவயானி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. சோ அதனால 2 பேரும் வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி எல்லாருமே ஃபேமிலியோட ஒன்னா ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் எஸ்.ஏ. ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் சர்ச்சையில தான் போய் முடியுது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 2 பேரும் இருக்கிற இடமே தெரியாம இருந்தது. பசங்களை வளர்க்கறதுல ரொம்பவே கவனம் செலுத்தி இருந்தாங்க 2 பேருமே. இப்போ வளர்ந்து ஆளாளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை செலக்ட் பண்ணி அதுல வந்து நிறைய ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஃபேமிலியோட வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் தேவயானியை வச்சு நீ வருவாயென, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா நடுவுல கொஞ்சம் வருஷம் ஆளே காணாம போயிருந்தாரு. நான் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க குடும்பத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லா சேனலுக்குமே அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. எதனால இந்த அளவுக்கு இவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, திரும்பவும் நாம வெளியில வரணும், மறுபடியும் வந்து படங்கள் இயக்கணும் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் அவர் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகி நிறைய சர்ச்சை பேச்சுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அப்படி அவர் பேசும்போது ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு டைரக்டரை பத்தி ரொம்பவே இழிவா பேசியிருக்காரு. இழிவா அப்படின்னா தரக்குறைவா பேசியிருக்காரு. சோ அந்த டைரக்டர் வேற யாரும் இல்ல, மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்னு பேர் எடுத்த மகேந்திரன் பத்தி தான் அவர் வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1-2 படங்கள் எடுத்த மகேந்திரனை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா 100 படங்களுக்கு மேல எடுத்திருக்காரு ராமநாராயணன். அவரை பத்தி யாருமே பெருசா பேசலையே. இந்த சமூகமே இப்படிதான், அதாவது ஒண்ணுமே இல்லாதவங்களை தூக்கி தலையில வச்சு ஆஹா ஓஹோன்னு கொண்டாடும். சோ உண்மையான திறமையும் உண்மையான ஒரு உழைப்பும் இருக்கக்கூடிய மனிதர்களை நிராகரிச்சிரும். அப்படிதான் என்னையும் ஓரங்கட்டுச்சு இந்த சினிமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த சமூகத்துல இருக்கிறவங்களும் எதை விரும்புறாங்க அப்படின்னா டூப்ளிகேட்டை தான் விரும்புறாங்களே தவிர யாரும் ஒரிஜினல் விரும்புறது இல்லை அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பேசியிருந்தாரு. அதுல முக்கியமா மகேந்திரன் டைரக்டரை பத்தி சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்பவே வந்து சர்ச்சையா இப்ப மாறி இருக்கு. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு டைரக்டர், எவ்வளவு அளவுக்கு அவரோட படங்கள் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ராமநாராயணன் 100 படங்களுக்கு மேல எடுத்திருக்காரு. அவர் பேரை யாருமே வெளியில பெருசா சொல்லல. இதுவரைக்கும் நான் வந்து மகேந்திரன் அவர்களுடைய படத்தை பார்த்ததே கிடையாது, பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, விருப்பமும் இல்லை அப்படின்றதையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா தான் நான் அவரோட படத்தை சரி ஒன்னு பார்த்துதான் பார்க்கலாமே எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒன்னு பார்த்தேன். உதிரி பூக்கள் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்துல தேவையே இல்லாம 2.5 மணி நேரம் கதை போய்கிட்டு இருக்கு, மக்களோட டைம் 2.5 மணி நேரம் அவர் வேஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. இதை பார்க்கக்கூடிய நெட்டிசன்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவயானின்னு ஒருத்தவங்களை இவர் கல்யாணம் பண்ணல அப்படின்னா இவரே இருக்கிற இடம் தெரியாம இந்நேரத்துக்கு போயிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி இன்னொரு இயக்குனரை பத்தி இவர் இப்படி எல்லாம் குறை சொல்லலாம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரஞ்சித்தோட டைரக்ஷனை பத்தியும் இப்படிதான் ரொம்ப இழிவா பேசியிருக்காரு. அதே மாதிரி வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷன் பத்தியும் ரொம்ப வந்து தரக்குறைவா பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சர்ச்சை பேச்சுகள் பேசியே ராஜ்குமார் இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லலாம். இயக்குனரா இருந்து ஆரம்பிச்சு இப்போ அவர் ஒரு நடிகராகவும் மாறி இருக்காரு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், கடுகு, இந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல அவர் வந்து நடிச்சிருக்காரு. இப்ப அடுத்தடுத்து நிறைய படங்கள் அவருக்கு வாய்ப்பு வர்றதாவுமே சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணமே தேவயானி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. நீங்க என்ன இந்த இண்டஸ்ட்ரியில பெருசா பண்ணிட்டீங்க, மத்த டைரக்டர்ஸை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால வந்து 1-2 படம் தான் இயக்க முடிஞ்சது, அதுவே பெரிய லெவல்ல போகல, அதுவும் நீங்க வச்சு எடுத்த அந்த நடிகர்களோட முகத்துக்காக தான் கொஞ்சமாவது போச்சே தவிர உங்களோட டைரக்ஷன் அப்படின்னு நாங்க
ஒண்ணுமே பெருசா பேசப்படல அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே பேசியிருக்காங்க. சோ இந்த விஷயம் ரொம்பவே கான்ட்ரோவர்சியா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது தேவயானிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட முகத்துக்காக விடுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சிலர் வந்து அவருக்கு கமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கிழிச்சீங்க அப்படின்னே வந்து டைரக்டா கேட்டிருக்காங்க ரசிகர்கள். சோ யாரோட உழைப்பையும் யாரோட திறமையும் குறைச்சி எடை போடக்கூடாது. அப்படி எடை போட்டு பேசுறதுக்கு தகுதி ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கான்னு நாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ ராஜ்குமார் பேசின இந்த விஷயம் ரொம்ப சர்ச்சையாவே போய்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே உண்மையான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.